கர்த்தர் வானத்தை திறந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு தெய்வீகமான ஒரு காலத்திற்குள்ளாய், நாட்களுக்குள்ளாய் நான் வாழ ஆரம்பிக்கிறேன். வானத்தை திறக்கிறது ஒரு தனி மனிதனுக்கும் கர்த்தர் திறப்பார். இது எல்லா மனிதர்களுக்குமான வானம் அல்ல. இந்த வாக்கு தத்துவம் தமது ஜனங்களுக்கு தமதுன்னு போட்டிருக்கு. மை ஹெவன். அல்லேலூயா. ஏன் பீப்புளுக்கு நான் எவனை திறக்கிறேன், நான் எவனை திறந்தா இந்த ஆசீர்வாதம்லாம் உன் மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வானத்தை திற. அப்போ இந்த வானம் எல்லாருக்கும் பொதுவான வானம் இல்லை. கர்த்தர் யாருக்கு திறக்க சித்தமாக இருக்கிறாரோ, யாருக்கு வாக்கு தத்தமாக அதை பேசியிருக்கிறாரோ அவர்களுக்காக கர்த்தர் திறப்பார். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மனிதனுக்காக கூட கர்த்தர் வானத்தை திறந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரு சின்ன கூட்டத்துக்கு கர்த்தர் திறப்பாரா மாட்டாரா? அப்போ இந்த 2026 NLC ஃபேமிலிஸ்க்கு கர்த்தர் வானத்தை திறப்பார். அல்லேலூயா. திஸ் வேர்ஸ் இஸ் ஃபார் NLC. கர்த்தர் NLC சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்று நான் டிக்ளேர் பண்றேன். அப்போ உங்களுக்கு பல வாக்கு தத்தங்கள் நிறைய இருக்குது. ஆனா இந்த சீசன்ல இந்த சபையின் குடும்பத்திற்கும் இந்த சபையில வருகிறவர்களுக்கும் கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறார். உனக்காக நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார்.